நீண்ட வீடு திரும்பும் பயணம். ரவி ஒரு சிம்பிள் மனிதர், தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவர். பசுமை நிறைந்த வயல்கள் மற்றும் காலையில் பறவைகள் பாடும் சத்தம் அவருக்கு தெரிந்த அனைத்தும். ஆனால் கடன் அதிகரிப்பும், முதிய பெற்றோர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் அவரை கடின முடிவெடுக்கச் செய்ததையும் அவர் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வார். துபாய் கனவுகளின் நகரம் எனக் கேட்டார். உயர்ந்த கட்டிடங்களும் உயர்ந்த சம்பளம் தரும் வாக்குறுதிகளும் அவரது கிராமத்தில் இருந்து பலரை ஈர்த்தது. கனத்த இதயத்துடன் மற்றும் கண்ணீர் கலந்த விடை கொடுத்து ரவி விமானத்தில் ஏறினார். தனது மனைவியையும் சிறிய மகனையும் விட்டு போகின்றார். துபாயில் வந்து சேர்ந்ததும் நிஜம் கடுமையாக தட்டியது. அவருடைய முதலாளி வழங்கிய குடியிருப்பு இடம் சுலபமாக 6 பேர் பகிர்ந்து வசிக்கும் சின்ன அறை. அவர்கள் நாள்பட்ட வெயிலில் கடினமாக வேலை செய்து அந்த உயர்ந்த கட்டிடங்களை கட்டும். அந்த கட்டிடங்கள் வளமையை குறிக்கின்றன. வேலை கடுமையானது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும். ரவி வீட்டை மிகவும் மிஸ் செய்தார். அவரது குடும்பத்துடன் வீடியோ அழைப்புகள் அவருக்கு ஒரே ஆறுதல். அவரது மகன் பள்ளியை தொடங்கியிருப்பது தனது தினம் பற்றி உற்சாகமாக கூறுவான். அவர் மனைவி தனது சிரமங்களை மறைத்து நம்பிக்கையாக சிரிப்பாள். மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ரவியின் உடல் நலம் கடுமையான வேலை நிலைகள் மற்றும் மோசமான வாழ்விடம் காரணமாக சேதம் அடைந்தது. இருந்தும் அவர் கொடுமையாக வேலை செய்து தனது மகனின் நல்ல எதிர்காலத்தை உறுதிப்படுத்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பினார். ஒரு நாள் ஒரு உயரமான கட்டிடத்தில் வேலை செய்யும் போது ரவி திடீரென கீழே விழுந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் காயங்கள் தீவிரமாக இருந்தன. மருத்துவமனை கட்டிலில் படுத்திருந்த போது அவரது மனம் அவரது குடும்பத்தை நினைத்து பரிதவித்தது. அவர் அவர்களுடன் இருக்க முடியாததை வருத்தப்பட்டார். அவரது மகனின் குழந்தை பருவத்தை தவறவிட்டார் மற்றும் அவரது பெற்றோர்களை முதிய வயதில் பராமரிக்க முடியாமல் இருந்தார். அவரது கிராமத்தில் அவரது குடும்பத்திற்கு செய்தி வந்தது. அவரது தியாகத்தில் அவர் கட்டிய கனவுகள் சிதறியது. அவர்கள் ஒரு கணவரை, தந்தையை மற்றும் மகனை இழந்ததையுமன்றி அவரது கனவுகளையும் இழந்தனர். ரவியின் கதை பலரின் கதையாகும். ஆயிரக்கணக்கான ஆண்கள் நல்ல வாழ்க்கைக்காக தங்கள் வீட்டை விட்டு வெளிநாட்டில் கடின நிலைகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களின் உடல் நலமும் சந்தோஷமும் தியாகமாகும். அவர்களின் கனவுகள் தூரமான நிலங்களின் வளத்தை ஊட்டுகின்றன. ஆனால் அதன் செலவு பெரும்பாலும் அவர்களது வாழ்க்கையும் அவர்களின் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையும் ஆகிறது.